வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இட்லிக்கு பொருத்தமான கத்திரிக்காய் தண்ணி சட்னி செய்ய போறோம். இந்த சட்னி குக்கர்ல தான் செய்ய போறோம். இந்த சட்னிக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் அடிக்கவும் இறக்கிடணும். குக்கர்ல ஒரு விசில் வந்ததும் இறக்கி இந்த மாதிரி கப்பில தண்ணியை இருத்துக்கிட்டு இதை நல்லா 1-2 மசிச்சு வச்சுக்கணும். இது மிக்சி ஜார்ல போட்டா கொஞ்சம் பரபரன்னு அடிச்சுக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அடிக்க கூடாது. நம்ம குக்கர்ல சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இருத்து வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தண்ணி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன், அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு காயப்பொடி சேர்த்துக்கலாம். காயப்பொடி இந்த சட்னிக்கு கண்டிப்பா சேர்க்கணும். இந்த பிளேவர் இந்த சட்னிக்கு டேஸ்டா இருக்கும், மணமாவும் இருக்கும். கடைஞ்சி வச்ச கத்திரிக்காய் சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியா தான் இருக்கணும். இட்லிக்கு மேல் தாக்குல அப்படியே மேலே ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த சட்னி ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியா தான் இருக்கணும். இந்த மாதிரி இட்லி மேல அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த சட்னி நல்லா கொதி பிடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் சட்னி நல்லா கொதி பிடிச்சு நல்லா வெந்துருச்சு. ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுறணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தண்ணி சட்னி நல்லா அருமையா ரெடி ஆயிருக்கு. இந்த சட்னி தண்ணியா தான் இருக்கணும். இந்த மாதிரி இட்லியில மேலே ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தண்ணி சட்னி, கத்திரிக்காய் தண்ணி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.